10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.3 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது 4q + 1 என்ற வடிவில் அமையும் என காட்டுக. அதாவது ஒற்றை முழுக்களோட வர்க்கம் 4q + 1 அந்த வடிவில் அமையும் அப்படின்னு காமிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? அப்படின்னா என்னென்னா ஒற்றை எண்களோட வர்க்கத்தை 4ஆல் வகுத்தோம்னா மீதி 1 கிடைக்கும். சரியா? இப்போ 5ஆம் நம்பரை எடுத்து அதை செக் பண்ணி பார்ப்போம். சரியாப்பா? 5 ஸ்கொயர்னா 25. ஓகேவா? 25 4ஆல் வகுக்கிறீங்க. இங்கே இருக்கு பாருங்க. 25 4ஆல் வகுக்கிறீங்க. 6 நாங்க 24, மிச்சம் 1. சரியா? ஒற்றை முழுக்களோட வர்க்கத்தை 4ஆல் வகுத்தா மிச்சம் 1 கிடைக்குதா? சரி, அடுத்து 7ஆம் நம்பர் எடுத்து பார்ப்போம். 7 49, 49 4ஆல் வகுக்கிறீங்க. ஓர்னாங்க 4. சரியா? அடுத்து 9 இறக்குறீங்க. ஈர்னாங்க 8. அப்போ மிச்சம் 1. சரியா? 4ஆல் வகுத்தோம்னா மீதம் 1 கிடைக்குது. இதை தான் நம்ம நிரூபிக்க போகிறோம். சரியாப்பா? இங்கு Q ஆனது முழுக்கள். Qனா முழுக்கள்னு அர்த்தம். சரியாப்பா? தீர்வு: தேவையான ஒற்றை முழு எக்ஸ் என்க. நமக்கு தேவையான ஒற்றை முழுவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஒற்றை முழுவோட பொதுவான வடிவம் 2k + 1. சரியாப்பா? தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 2k + 1. இப்போ கேல 0ன்னு பிரதிட்டிங்கன்னா 2 × 0 0 + 1 1ன்னு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதே இது கேக்கு 1ன்னு பிரதிட்டிங்கன்னா 2 × 1 2 + 1 3. ஒற்றை எண் வந்துருச்சா? அப்படியே வரிசையாக நம்பரை பிரதிட்டிங்கன்னா ஒற்றை எண்களாக தான் வரும். சரியாப்பா? அப்போ பொதுவான வடிவம் என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 2k + 1. கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க? வர்க்கப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பக்கமும் வர்க்கப்படுத்தணும். சரியாப்பா? x² = 2k + 1 த ஹோல் ஸ்கொயர். இது என்ன மாடலில் இருக்குது? a + b த ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்குது. a + b த ஹோல் ஸ்கொயரை விரித்து எழுதுனீங்கன்னா a² + 2ab + b². இங்கேயும் 2k + 1 த ஹோல் ஸ்கொயரை விரித்து எழுதுனீங்கன்னா 2k த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 2k × 1 ப்ளஸ் 1². 2k த ஹோல் ஸ்கொயர்னா 2² k² அர்த்தம். 2² 4, 4k² ப்ளஸ் 2 4 4 × 1 1. சரியா? இன்ட்டு கேன்னு இருக்கிறதுனால 4k. ஓகேவாப்பா? ப்ளஸ் 1² 1 தான். சரியாப்பா? இப்போ நமக்கு 4k² ப்ளஸ் 4k ப்ளஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டையும் எடுத்துட்டு அதில் பொதுவாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 4k இருக்கா? அதை வெளியே எடுத்துருங்க. 4k² மிச்சம் k இருக்குது. அதை ப்ராக்கெட்குள்ளே போட்டுருங்க. ப்ளஸ் 4k வெளியே எடுத்ததுனால 1. சரியாப்பா? ப்ளஸ் 1. இப்போ 4k × k + 1 ப்ளஸ் 1ன்னு கிடைக்கிது. நமக்கு கொடுத்துருக்குற வடிவம் 4q + 1. அப்படின்னா க்யூவோட மதிப்பு என்னவாக இருக்கும்? k × k + 1 இருக்கும். சரியா? 4 இங்கே இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ க்யூவோட மதிப்பு k × k + 1 இருக்கும். இங்கே q = k × k + 1. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.